அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதி. ஏன்னா இன்னைக்கு அவர் நமக்கு தட்டி எழுப்பி இந்த உலகத்தை காணும்படி செய்தாரே, அது மகிழ்ச்சி தானே, அது மன ஆறுதல் தானே, மன அமைதி தானே, இல்லையா? இதை போல் யாருக்கு கிடைக்கும்? ஏனென்றால் நம்மோடு இருந்தவர்கள் எத்தனை பேர் இப்பொழுது இருக்கிறார்கள்? இல்லை. ஆனால் நமக்கு ஆண்டவர் ஆயுசை நீட்டி தந்திருக்கிறார் என்றால் நம்ம மேல் அதிக பிரியம் அவருக்கு, இல்லையா? அந்த அன்புக்கு ஈடு ஏதாவது உண்டா? இல்லை. இப்போ நம்ம பிள்ளைங்களோ பெற்றோர்களோ பேர பிள்ளைங்களோ ஏதாவது எதிர்பார்த்து தான் அன்பு செய்வாங்க. உண்மையாக பொய்யா? ஆனால் இறைவன்ட்டு அது ஒன்றுமே இல்லை. உன் ஆன்மா மட்டும் எனக்கு தா, அது போதுங்கன்னு எல்லையில்லா அன்பு செய்கிறார் அவர், இல்லையா? அதனால தான் அவரை நம்ம பற்றி கொண்டால் அதில் ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும். இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் யூதா எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 17 - 22 முடிய. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் இறை பற்றில்லாமல் தமது தீய நாட்டங்கள்படி வாழ்ந்து ஏளனம் செய்வோர் இறுதி காலத்தில் தோன்றுவர் என்று அவர்கள் உங்களுக்கு சொன்னார்கள். இவர்கள் பிரிவினை உண்டு பண்ணுபவர்கள், மனித இயல்பின்படி நடப்பவர்கள், கடவுளின் ஆவியை கொண்டிராதவர்கள். அன்பானவர்களே, தூய்மைமிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய் ஆவின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலைவாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்பத்தகுந்தோருக்கு இரக்கம் காட்டுங்கள். பிரைஸ் தி லார்ட். நம்பத்தகுந்தவர்களுக்கு. அப்போ நமக்கு தூய் ஆவியானவர் என்ன சொல்வார்? இவன் எனக்கு நம்பிக்கைக்குரியவன், இவன் எனக்கு நம்பிக்கைக்குரியவ அப்படின்னு நம்ம யார்கிட்ட பேசினாலும், நம்மகிட்ட யார் உதவிக்கு வந்தாலும் அந்த உதவி செய்வதற்குண்டான வல்லமையை நமக்கு அவர் தருவார். தரமாட்டாரா? தருவார். ஏனென்றால் தீயோர்களை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். என்ன? தன் நலனுக்காகவே அவர்கள் இதெல்லாம் செய்வார். அதான் இறுதி காலத்தில். எப்பொழுது இறுதி காலம் யாருக்குமே தெரியாது, தந்தைக்கு மட்டும்தான் தெரியும் இறுதி காலம். ஆனால் அதை முன்னுரைப்பவர், இல்லையா? இன்று இப்படி வரும், நாளை இப்படி வரும் என்று நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஏனென்றால் மனம் மாறுவதற்காக நமக்கு காலங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த மனம் மாற்றத்திற்காக தான் இறைவனும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். மனம் மாறவில்லை என்று வச்சுக்கோங்களேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை, அழிவு தான். ஏனென்றால் மனித இயல்படி நடப்பவர்கள் தங்கள் தேவைகளுக்காக நம்மளை பிரிவினை பண்ணுவார்கள். நாம் பேசுகிறத அதை என்ன சொல்லுவாங்க? கேலி பண்ணுவாங்க. இது அப்படி இல்லை, அவங்க அதுக்கு ஒரு அர்த்தம் வச்சுருப்பாங்க. இறை வார்த்தையை திரித்து கூறுபவர்கள். ஆமாம். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் நம்ம வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் கண்டிப்பாக விசுவாசத்தோடும் தூய்மை மிகு விசுவாசத்தை அடிமையாக கொண்டு இருக்க வேண்டும். அப்போ தான் தூய் ஆவி துணையோடு நாம் வாழ முடியும். அப்படி தூய் ஆவி துணையோடு வாழும்போது தான் கிறிஸ்துவோடு நாம் இணைந்து இருக்க முடியும். அப்படி கிறிஸ்துவோடு இணைந்து இருந்தால்தான் நம்பத்தகுந்தவங்களுக்கு இரக்கம் காட்ட முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் பாட்டுக்கு கொடுப்போம், நம்ம பாட்டுக்கு வெறுமையாக போயிடுவோம். இதுதான் உண்மை. அப்போ ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போதும் சில காரியங்கள் வெறுமையாக போகும்படி இருக்கும். ஏனென்றால் அது இறைவன் அவர்களுக்கு கணக்கு கேட்கின்ற காலமாக இருக்கும். அதனால்தான் நம்மளை தூண்டி அவர்களுக்கு கொடுக்கும்படி செய்து அதன் மூலமாக கணக்கு கேட்பார். அப்போ எப்படி இருக்குது? இருவகை. ஏனென்றால் பாருங்கள், தொடக்க நூலில் இருக்கும் பாருங்கள், 11வது அதிகாரத்தில் இறைவனே பிதாவே குழப்பத்தை ஏற்படுத்துவார். இறைவார்த்தையில் எல்லாம் இருக்குது. அப்போது நமக்கு என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும்தான் நம்ம சொல்லணும், இல்லையா? அப்படி சொல்லும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு நிறைவானது கிடைக்கும். அப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கோம், எப்படி இருக்கோம், எந்த வகையில் இருக்கோம், இறைவனோடு ஒன்றித்து இருக்கோமா, இதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு யார் உதவி தேவை? தூயாவி உதவி தேவை. தூயாவி துணை இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் தூயாவின் செயல்பாட்டின் மூலமாக தானே நம்ம வாழ்கிறோம். அவர் தானே நம்மளை செயல்படுத்துகிறாரு. வேற யாராவது செயல்படுத்துகிறாங்களா? நம் மனித இயல்படி வாழ்பவர்கள் ஒரு காரியத்தை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், மனித இயல்படி வாழ்கிறோம் என்றால் தொடக்கத்தில் நன்றாக இருக்கும். இறைவனை கேட்காமல் செய்யும்போது இறுதியில் அதை முடிக்க முடியாமல் தவிப்போம். ஆனால் இறைவனிடம் நாம் கேட்டு செய்யும்போது தொடக்கமும் அவர், முடிவும் அவர். அதை நிறைவாக நமக்கு செய்து தருவார். இந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆம் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு ஒன்றித்திருக்கவும்
தூய்மை மிகு ஆவியால் நாங்கள் தொடர்ந்து எங்களை வழிநடத்தவும் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆவியின் தூண்டுதலால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் தெளிவுபடுத்த வேண்டும். தூய் ஆவின் துணை கொண்டு எல்லா செயல்களையும் ஆராய்ந்து பார்த்து செய்யும்படி நீர் எங்களை வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்கள் அனைவரையும் முழுமையாக உடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.